வாய்ப்பை விட்டுட்டியாடா. கர்வாடே கர்வாடே சூட வெங்கல கால புத்தி கர்வாடே. யோ 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 அம்மா இரியா சூட வெங்கல கால புத்தி கர்வாடே. காரப்படியா உனக்கு காதும் கேட்காது போல ஒண்ணும் கேட்காது போல. நம்ம ஊர்ல நல்ல கூட்டம் இருக்கு. கூட்டத்துல எப்படியாவது நம்ம பொழப்ப பாப்போம் வந்தேன். பொழப்ப பார்க்கணும்னா கீழே இறங்கி போய் பொழப்ப பார்க்கணும். ஆமா கீழே இறங்கி பார்த்தோம்னா பொழப்பு எப்படிமா ஓடும்? ஏன் நம்ம கடைனா ஒரு இடத்துல நின்று வித்தாதான் அது வியாபாரம். ஆமா அதனால என் பொழப்ப பாப்போம் வந்தேன். உன் பொழப்ப பார்க்க நான் ஆடிக்கிற இடத்துலதான் உன் பொழப்பு நடக்குதா? ஆமா என் பொழப்பு நான் ஆடி பாடி நான் என் பொழப்ப பாத்துக்கிற வந்திருக்க. தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. யார் ஒன்று தேவையில்ல பொழப்ப நீங்க பார்க்க விடுங்க. முதல்ல இங்க வந்தேன். நீங்க தான் வந்தா நீங்க தான் பார்த்தோம் முதல்ல சொல்லாதீங்க. நான் வியாபாரம் பாத்துக்கிருக்கேன். அம்மா நீ வியாபாரம் பாருமா. ஏற்கனவே நான் தான் இங்க கடை ஓட்டிருந்தேன். நீ ஏற்கனவே கடை போட்டிருந்தியா? ஆமாமா. நான் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் என்ன இருக்கு? கந்தா மூட்டை இருக்கு. இது பொது இடம். யார் முதல்ல வராளோ அவ புடிச்சிட்டு போயிரலாம். முதல்ல வரவங்க புடிச்சிட்டு போறாங்க, ரெண்டாவது வரவங்க புடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீங்க தான் எனக்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. யார் நானா உன்கிட்ட வந்தேன். என் பொழப்ப நீங்க என்ன பார்க்க விடுங்க. என் பொழப்ப நீ பார்க்க விடியா? அம்மா உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசாதீங்க. உனக்கு தான் பேச தெரியும் பேசாத. உங்க சௌரியத்துக்கு நீங்க பேசாதீங்க. நீ ஓ சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. வந்தல இருந்து வீண்டாவதா வெதண்டா வர என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. நம்ம கருவாடு விக்கிற கருவாடு நான் இங்க யாரை பாத்துக்கிறேன்? நீ எனக்கிட்ட போட்டு என் தொண்டை தண்ணியை போட்டு வாங்கிட்டு இருக்க. யார் நானு? நம்ம ஊர்ல நல்ல கூட்டம் எப்படி ரசிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல நம்ம கருவாடு வித்து நம்ம பொழப்ப ஓட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு வந்தேன். நீ ஓ பொழப்ப ஓட்டிட்டு போலான்னு அப்ப நான் எதுக்கு வந்தேன்? வந்த இடத்துல நீங்க என் பொழப்ப நீங்க கெடுத்து விட்டீங்க. நானே என் பொழப்ப தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா உங்க பொழப்ப நீங்க பாருங்க. என் பொழப்ப நான் பாக்குறது எனக்கிட்ட நீங்க பிரச்சனை விடாதீங்க. முதல்ல நீ சொல்லு. உங்க பாத்து யாரு கூவுறத வச்சு நான் எப்படியா நம்ம ஊர்ல எப்படியா வியாபாரம் எல்லாம் ஓடிடும் அப்படின்னு வந்தேன். நீங்க வந்த இடத்துல இளைஞருக்கு நீங்க நிக்கிறீங்க. உங்க மூஞ்சில முழிச்சு அதோட மூடே மோகரையில முழிச்சா முழிக்கு கூட போயில அடிஞ்சுமா. முதல்ல பொம்பளை மாதிரி பேசுமா. பஸ் பொம்பளை மாதிரியா ஊர்த்து பேசு. போற போல பொட்டு கலண்டு குடுக்குறக்குள்ள குன்ன குடிக்க அண்ணாகாவடி எடுத்து போற. நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி நான் ஏறிக்கிட்டு மிதிச்ச நாரிக்கு செத்து போயிடுவேன். செத்து கண்டே முடிச்சு திருப்பி புடிந்து நான் மூணையும் பிடிச்சா தொங்கி புடிந்து ஏந்து குத்த போய் மகனே. பூந்திக்கு ஏந்து குத்த போய் மகனே. போயா பக்கல மிச்சருக்கு போய் மகனே. மிச்சருக்கு ஏமாந்த கடந்த போய் நோண்டி அந்த போய் மகனே. போயா வச்சிக்கு நக்கிக்கிட்டு கடந்த போய். கருவாடுக்கு காலகலம போய் மகனே. நீ யார் கரு? வெள்ள புடிங்க தொங்கிக்கிட்டு கடக்குற. உனக்கு தான் பேசின்னு பேசப்படாத. உனக்கு தான் பேச தெரியும் பேசாத. ஆண்கள மதிக்க கத்துங்க முதல்ல. நீ பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்க முதல்ல. ஆண்கள் இருந்தாதே உங்களுக்கு மரியாதை. பொம்பளை தான் உனக்கு மரியாதைக்கு. யார் சொன்னது? யார் சொன்னது? அப்ப ஆம்பளை தான் மரியாதைன்னு. உங்களை எந்த நேரம் தாலி கட்டறமோ என் பங்காளி எப்படி அதோட அவனுக்கு பிடிக்கிற சனி என்ன? உங்கள்ட்ட எந்த நேரம் எங்க வாழ்க்கைய வந்து கொடுத்தோமோ அன்னைக்கே பிடிச்சிச்சு எங்களுக்கு சனி. யாருக்கு சொன்னது? அப்படி சொல்ல. அப்ப யார் சொன்னாரா? உனக்கு யார்? தாலி கட்ட போயில மைச்சார் இது தாலி கட்ட போயில சொல்லாத ஐயர் வேமா மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு. உனக்கு மட்டும் இல்ல அது பெண்ணுக்கு. அவனுக்கு நல்ல நேரம் முடியறது. ஆம்பளைக்கு மட்டும் நல்ல நேரம் முடியல. அந்த நேரத்துல பெண்ணோட சுதந்திரம் சந்தோஷமா தெரிஞ்ச வாழ்க்கை அப்பா அம்மாவோட இருந்த சந்தோஷமான நினைவுகள் எல்லாமே அன்னையோட மூட்டை கட்டி வச்சு நாங்க தான் ஓ வீட்டுக்கு வரோம். எங்க வீட்டுக்கு வர மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நாங்க உங்களை தாலி கட்டினாத்தான் உங்களுக்கு பெருமை. நாங்க தாலி கட்டலன்னு வச்சுங்க உங்களுக்கு போடி எருமை அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. லூசு பையல முட்டா பையல அறிவு கட்டவனே. ஒரு பொம்பளை உன்னை நம்பி கால் எடுத்து உங்க வீட்டுக்கு வச்சு வந்தாதான் உனக்கு மதிப்பு மரியாதை. யார் சொல்றது? பொம்பளை உன்னை மதிச்சு உன் வீட்டுக்கு வரலாடி அப்புறம் எங்கிட்டு உனக்கு மதிப்பு மரியாதை? தாலி கட்டி எங்க வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க போயில பாட்டு மைச்சர்காரர் பாட்டு போடுவாரு. மணமகளே மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிருது இல்லைன்னா மண்டையை போட்டுருது. நீ பேசுற அடி எடுத்து வச்சாத்தே அந்த குடும்பம். பாக்கி வந்தபடி எல்லாம் பேசாத. மாமியார் எங்கனாலதான் ஜாகுது மாமியா இல்லன்னா வீட்டை விட்டு போகுதுன்னு மயங்காரன் கேப்பாரு புத்தி எங்க போகுது. கொண்டாட்டி சொன்னோன்னு சரிங்க எங்க அப்படின்னு எதுக்கு சொல்ற? உனக்கு முன்னால என் தாய் தாண்டி எனக்கு முக்கியம். அந்த இடத்துல அடிச்சு பேசுனேன். இவளை விட்டா நமக்கு வேற ஒருத்தி கிடைக்க மாட்டாளே. நீங்க பேசுறதே தவறு. ஆம்பளை உள்ள பாவம். யாரு? அம்மா பக்கம் பேசுனா நீ சொல்லுவே ஆத்தா பேச கிடைக்கிட்டு ஆடுறான்னு. ஓம் பக்கம் பேசுனா அம்மா சொல்லு பொண்டாட்டி பேச கட்டிட்டு ஆடுறான்னு.
இவன் இந்த ரெண்டும் புத்து கொண்டு போய் தெரியாம பிராந்தி கடையில போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறது. சரி நீ ரெண்டு பேரும் பிரச்சனையும் தாங்க முடியாம நீ போயிடுற. மாமியாச்சும் இங்கிட்டு கொடுமைப்படுத்துறா, புருஷன்காரனு கேட்க மாட்டேங்கிறான், கேன பயலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒயின் ஷாப்ல வந்து குடிச்சிட்டு படுத்தா எப்படி இருக்கும்? உங்க மாதிரியாமா நாங்க ஒரு ஆம்பளை ஆசைக்காக பிரியாணியை கொடுத்து 2 குழந்தைய கொண்டு விடுறிய யாரு? இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், லூசு முண்டா 4 மாத்திரை போட்டு கொண்டிருக்கா புள்ளைய. யோ அவ திமிரத்த முண்டை புரிஞ்ச வேணா போக வேண்டியானே. புள்ளைய 2 பிள்ளைய, சின்ன பிள்ளைய 3 வயசு பிள்ளைய 2 வயசு பிள்ளைய மாத்திரை கொடுத்து பிள்ளைக்காண்டி வாழக்கூடியவளும் இருக்காங்க. எல்லாரையும் அப்படி சொல்லாத. நீங்க மட்டும் நாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைய கொடுத்து விட்டுட்டு இந்தாடி சொமைய நீயே தூக்கி வளர்த்துக்கடி, நான் பாட்டுக்க போற அடுத்த பொம்பளைய தேடி அப்படின்னு போற ஆம்பளை மத்தியில நீ என்ன பேசுற? நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைய கொடுத்து விட்டு சொமைய எங்கள்கிட்ட சொமத்துக்க விட்டு போயிடுறது. எங்க பையல கரெக்டா பேசுவேன். ஆம்பளை பையன் மட்டும் பொம்பளை பிள்ளை ஏமாத்தவே மாட்டேன். யார் சொன்னது? காதல் பண்ணையில சொல்லுவேன் பாரு, இந்தாண்டி என் உசுறு, என் தங்கம், என் வயிறம், என் செல்லம், உனக்கு என் உசுரே கொடுப்போம்னு சொல்றேன். அவன் பொய் சொல்லவே மாட்டேன். ஆமா ஆமா, குழந்தையா குடுக்குற உசுரு தானே. உண்மைதானே, அவன் பொய் சொல்லல. அத கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு செவனேன்னு போயிடுறேன். அப்படி சொல்லாத, உங்களாலதான் ஆம்பளை புள்ள அந்த உயிரை வாங்கி தாங்கி வளர்க்கறது நாங்கதே. உங்களாலதான் ஆம்பளை புள்ள காதல் பண்ணி அம்புட்டு பித்து கொண்டு வைக்கிறேன். யார்? எங்கனால இவனே சுட்டுக்குறேன். எதுல அங்கன சுட்டுக்கிட்டா சரியா இருக்காதியா? நெருப்பு வச்சு சுட்டுக்குறேன். இங்கன வச்சு உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி இங்கன நெருப்பு வச்சு சுட்டுக்குறேன். இங்கன கிழிச்சுக்குறேன். சுருக்க போட்டு நிக்கிறேன். பாரு எலி பேச திங்க. நான் சொல்றேன் கேளு. மருந்த குடிக்கிறேன். எல்லாம் எதுக்கு? டேயா உங்கனாலதான். நான் சொல்றேன் கேளியா, சுட்டுக்குறேன் கிழிச்சுக்குறாங்கல கண்ட இடத்துல ஒரே ஒரு இடத்துல உங்களை நினைச்சிட்டே பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள என் உசுரு எத்தனை பொம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கை மிச்சமா இருக்கும். யாரு எங்க உசுரு என் தங்கம் சொல்லி இப்படியே சுட்டுக்குறேன். எந்த பொம்பளை பிள்ளையாவது லவ் பயிர்னு செத்துருக்கா மசிர உழைச்சாகாது. என்ன மயிட்டு என் பங்காளிய புள்ளாந்தே அம்புட்டு பித்து கொண்டு வைத்துறேன் பாவம். ஐயோ ரொம்பதான். யோ கிடைக்கிற வரைக்கும் ஏக்கம், கிடைச்சதுக்கு அப்புறம் அலட்சியம். இதுதான் உங்க ஆம்பளையோட லட்சணம். யாரு தாடிய வளர்த்துக்கிட்டு பித்து கொண்டு வைத்துறேன். உனக்கு என்ன அந்த உன்ன மாதிரியே ஒரு பொம்பளை அழுப்ப 2 வருஷத்துக்கு முன்னால. என்ன மாதிரியே பொம்பளை பொம்பளை வருது அதானே பொம்பளை இப்ப எங்களை மட்டும் குறை சொல்றாங்களா? என் நண்பன் உண்மையில் நடந்தது. 10 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைய விரும்பியிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளை ஆசைக்காக வீடுலாம் கட்டியிருக்கேன். ஆத்தா பொண்ணை விட்டுட்டு உனக்கு என்ன செய்யணும்னு வீடு வாசல்லாம் கட்டியிருக்கேன். சரி ஆத்தா அம்மா சம்மதத்தோட பொண்ணு கட்டு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் இருக்கையில் லேசாக ஒரு சின்ன சண்டையாக இருக்கும் போல அந்த கேப்பில் வேறு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போயிட்டா. இவன் பித்து கொண்டு போய் இவன் பிள்ளை யோசனை பண்ணி பார்த்தேன். என்னண்டு கல்யாணம் மாதிரி பண்ணி போற கல்யாணம் அப்படின்னு ஊர்ல பெரிய நோட்டீஸ் அடிச்சுட்டேன். என்னண்டு? கண்ணீர் அஞ்சலி வினிதா 23ஆம் தேதி சாவு கண்ணீர் அஞ்சலின்னு கல்யாணத்தை 150 நோட்டீஸை ஒட்டிட்டேன். கடைசியில அந்த பயலை கூட்டி கொண்டு போய் போலீஸ்கார ஐயா 10 நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. உண்மையா நேசிக்கிறவனை ஜெயில வைக்கிறாங்க. நீங்க எங்களை டிமிக்கி விடுறவங்க உங்களை போட்டு மடான இந்த அங்க வாட்சி எல்லா பெண்களும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஏன் உருத்து? ஆண்கள்ல எத்தனை ரொம்ப பயல இருக்காங்க. நீ இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. பச்சை குழந்தைய கொன்னுட்டு போயிட்டானே, பச்சை குழந்தைய ஆண்கள் வர்க்கம் தானே. பச்சை குழந்தை என்ன சீரழிவு பண்றாங்க? ஆம்பள கொல்ல மாட்டேன், துன்புறுத்துவேன். அது நீ சொல்லு. அதத்தான் சொல்றேன். சீரழிச்ச அப்புறம் கொல்லாம அது என்ன பண்றாங்க? 4 மாத்திரை கொடுத்து பிள்ளைக்கு 2 பேருக்கும் 4 மாத்திரை கொடுத்துருக்கா. ஒரு மாத்திரை தூக்க மரத்தை கொடுத்தாலே நம்மளால தூங்குனாலும் எந்திரிக்க மாட்டேன். 4 மாத்திரை அந்த பிள்ளைக்கு, மூத்தாளுக்கு 4 மாத்திரை, சின்ன பிள்ளைக்கு 4 மாத்திரை போட்டு பொம்பளை கொண்டு அவங்க வேற புரிச்சை எடுக்க போனாங்க. இப்போ செயல களி நக்கிட்டு இருக்காங்க. செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல. அப்படி சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை நாங்க எந்த நேரம் குடும்ப தலைவி ஆக்குறோமோ அந்த ரேஷன் கார்டுல உங்க மோரையை கொண்டே வச்சவனா அங்க ஆம்பளை அலுப்புல தலைவராக இருந்து அந்த குடும்ப அட்டையில எங்க முகம் இருந்துச்சு. ரேஷன் கடையில் எல்லா சாமானும் கிடச்சி உளுந்து பருப்பு எண்ணெய் பாசி பருப்பு தோரம் பருப்பு அந்த வந்து காப்பி தூள் சீனி மண்ணெண்ணெய்னு உங்க மோரே கொண்டே குடும்ப தலைவி ஆக்குனாங்க. 5 வருஷமா மண்ணெண்ணையே காணா. கேளு அக்கா, மண்ணெண்ணெய் என்ன கலர்ல காரு? இரியா ஆமா, இங்க முகரைய கொண்டே குடும்ப தலைவியானு மண்ணெண்ணெய் காணும். சரி ஒத்துக்கிறோம். 1000 ரூபாய் தர்றான்னு சொன்ன முதல்ல லைனை கட்டி போய் உன் போட்டா வைப்போம் குடி அப்படின்னு புருஷங்கார தான் முதல்ல லைன்ல நின்னாரு. அது உனக்கு தெரியுமா? அப்ப ஏன் புருஷங்கார ஒத்துக்கிட்டு எங்க முகரைய கொண்டு போய் வைக்க சொல்றாங்க? அம்புட்டு எங்கோட காசுலதான் உங்களுக்கு 1000
எல்லாமே நீங்க பஸ்ல சும்மா வரும் எல்லாமே எங்க காசு எங்களுக்கு அந்த பஸ் வசதியே வேணாம் அந்த கன்றாவியே சொல்லாதே கர்மம் ஆம்பளையில பார்த்தா பஸ்ஸே நிக்குது பொம்பளையில பார்த்தா 8 அடி தள்ளி போய் நிக்குதியா ஒண்ணே பார்த்து நிக்கலன்னு சொல்லு ஆமாயா பஸ் நிக்கலையா ஏயா எங்க என்னை பார்த்தா நிக்காதா எங்க ஆம்பளை பார்த்தா அப்ப நீ என்ன சொல்ற பஸ் இலவசத்துல போறோம்னு பார்த்து மாட்டேங்கறாயா ஆம்பளை எங்களை பார்த்தா தான் நிப்பாட்ட யோசனை பண்ணுவேன் ஏன் எங்களை அது அப்பங்க என்னைக்கு இலவசம்னு அறிவிச்சாலோ ஆம்பளை வேற ஆகணும் ஆம்பளை நின்று கையை கட்டினாதான் அந்த பஸ் நிக்குது இது பெண்கள் இந்த பொய்க்கெல்லாம் சொல்லல உண்மையை சொல்றேன் நிஜமா கேட்டு பாருங்க பெண்கள் நின்னா அந்த இடத்துல ஸ்டாப் நிக்க மாட்டேங்குது அதனால உங்க ஊர்ல வேலிக்கர் வைக்கல பஸ் ஸ்டாப் மஜர்னா நிக்கு என்னது திரும்ப சேதராப்பட்டி போற வர புளிய மரத்தை தூர பஸ் ஸ்டாப்ல இருந்து மஜர்னா நிப்பாட்டுவாங்க ஊரை பத்தி பேசாத சரி இப்ப நான் ஆம்புகால் மறைச்சா பஸ் நிக்காது நீ என் ஊருக்கு வந்துதானே நானு நேத்து உங்க ஊர் தான் நாடகம் மறுபடியும் வருவேன் நாங்க மறைச்சா நிக்கிறது இல்லைன்னு சொல்றேன் நாங்க ஆம்பளையால் மறைச்சா தான் நிக்க மாட்டேன் அதுவும் நம்ம ஆள் டிரைவர் ஓட்டாமாரு நல்லா லேடிஸா போய் இன்ஜின் கிட்ட உட்காந்துச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே ஓட்டுவேன் அக்கா நல்லா ஊர்ல ஒரு வயர் ரோட்ல போக மாட்டேன் வேணுக்குன்னு ஆறு அடிப்பேன் பிடிக்கு ஏர் போடுவேன் கிளட்டு முண்டை மட்டும் உட்காந்துட்டு இன்ஜின்ல தாத்தி இன்ஜின் எந்திரி முதல்ல எந்திரி சைடு மயிறு கண்ணாடி மறைக்கு எந்திரி அந்த அதனால நான் ஒரு நாள் முன்னால போக நீ உனக்கு என்ன இங்க வேலை பின்னால போங்குறேன் தாங்குவாங்க இலவசத்துல போனா மதிப்பில்லையா அதாவது மாட்டேன்னு சொன்னா கிளவியும் குமரி வலியக்க வந்தா கிளவியும் குமரியும் கிளவி கிளவி குமரின்னு யோ ஜாங்க ஜாங்க ஏன் நீங்க கொதிக்கிறீங்கன்னு வாங்க கொதிக்கல இங்க வாங்க அம்மா இங்க வாங்க வாங்கி யார் உங்களை குடிக்க சொல்றது யாரு ஆம்பளையால குடிக்கிறானே அம்புட்டு எதுக்கு குடிக்கிறேன் எதுக்கு குடிக்கிறேன் உங்களால தான் குடிச்சு குட்டி வச்சிரா போறேன் இப்படி சொல்லி அப்ப நாங்க எங்க மனவேதனை புருஷன்கார வேலைக்கு போறேன்னா வர்ற புருஷனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பாத்தா சாப்பிடணும் கால கையை அமைக்கி விட்டு அதான் மரியாதை நீ புருஷனை சொல்ற வா சோறா சிம்ப ஒலைய வைக்கணும் நீ பார்த்த வேலை மயிருக்கு சோறு அப்படின்னு கேக்குற நீ என்ன வேலாத்த என்ன வேலை பார்த்தியா நாங்க கொண்டு நைட்டு ஃபுல்லாக விடால வெட்டி நாங்க நாப்புல என்ன பண்றோம் நம்ம ஊர்லயே டீ பழம் எல்லாம் கிடைக்குது யோ இரியா நீ பொழைச்சிட்டு போனா உன் வீட்டுல அது மாதிரி கூப்பிடலன்னு நீ எதிர்பார்க்கறீல்ல அப்ப அதே மாதிரி தானே நாங்கள் உழைக்கிறோம் அப்ப எங்களுக்கு யார் ஆக்கி போடுறது நாங்க தானே போய் சோறாக்கணும் அப்ப நாங்களே என்ன பண்றோம் நீ நைட் எல்லாம் என்ன பண்றியா அதான் நாங்களும் நைட் எல்லாம் பண்றோம் உங்களை கூட்டி போறோம்னா எதுக்கு எதுக்கு எங்களுக்கு நல்ல வீட்டை பார்க்க சமைக்க வைக்க போட வைக்க அதுக்கு தான் உங்களை நாங்க தாலி கட்டி கூட்டி போறது உங்களை ஒன்றே தாலி கட்டி வச்சு வெடி எதுக்கு அப்படியே நீங்க உல வைக்காம இருக்க நீ குழம்பு வைக்கிற அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா குழம்பு வைக்கணும்னா பக்கத்து வீட்டுல கேக்குங்க என்னண்டு அடியே அக்கா அஞ்சம்மா அக்கா கறி குழம்பு வைக்கணுமா என்னக்கா என்ன அந்த அம்மியில இந்த மிளகா பூண்டு இஞ்சியை வச்சு அரைச்சி வச்சா குழம்பு ஊரே மணக்கும் நீ பொண்டாட்டி இன்னைக்கு குழம்பு வச்சாங்கன்னா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பிடுறேன் ஏன்னு என்னால இங்க இருக்க முடியாது சாக போறேன் அப்படின்னு எதுக்குன்னு ஆமா என் பங்காளி அந்த அண்ணாத்துக்கு சம்பாதிக்கிறேன் ட்ரெண்டிங் ஆக எல்லாம் மாறுதியா அண்ணாத்துக்கு என் பங்காளி சமைக்கிறான் 50,000க்கு 50,000 பேரா இருந்தாலும் ஆம்பளையால் தான் சம்பாதிக்கிறேன் அம்மி மிக்ஸி 5000 பேரா இருந்தாலும் ஆம்பளையால் தான் சமைக்கிறேன் சாப்பாடு அப்படி இருக்கு நீ புருஷன் முண்டாட்டி 2 பேருக்கு உல வச்சு நீ குழம்பு வைக்கிற குழம்பு கேட்டா ஏன்டி இப்படி இருக்கு கேட்டா கடை பொடிங்கிற இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது எங்க அம்மா அப்பா வீட்டுல நாங்க ராணி மாதிரி வாழ்ந்திருக்கோம் படுவாவி பைய உன்னைய கட்டிக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்துறேன்னு தெரியல சமைக்க கூட எங்க அம்மா கிச்சன் பக்கம் விடலைன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அம்மா லூச்சு சிரிக்கி உன்னை தெரியல சமையல பொம்பளை சமைச்சு பழகணும் முதல்ல எதுக்குனே உனக்கு ஆக்கி கொட்டுறதுக்கா இல்லன்னா நீ உன் புருஷன் வீட்டுல அங்கே உங்க அப்பா வீட்டுல இருக்க வேண்டியானே நான் இருக்கிறதுனால உன்னை யாரும் பொண்ணு கேட்டு வந்து கட்டிக்கிட்டு போச்சறா 4 வருஷத்துக்கு உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு வச்சுக்க ஊர் உலகமே பேச ஆரம்பிச்சு எதுக்குனே செவ்வாய் தோசை முடிச்ச முண்டையா இருப்பா உல மாப்பிள்ளை கிடைக்கல ஒரு மயிரும் கிடைக்கல அப்படி யோ அதெல்லாம் அந்த காலத்துலயா அதே ஒரு 4 வருஷத்துக்கு குழந்தைன்னு வச்சுக்க உன் மூஞ்சில முழிக்க மாட்டாங்க எதுக்குனே அதான் உண்மை அதுக்கு காரணம் ஆம்பளை தாங்கறே தெரியாத லூசு பயலுக முட்டா பயலுக தான் நடப்பாங்க எங்களை போய் நீங்க குடியாரு தண்ணி சாப்பிட மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க ஏங்க நாங்கெல்லாம் தண்ணி குடிக்கிற காரணமே முதல் காரணம் நீங்க இந்த காரணத்தை சொல்லியே அதுக்கு ஒரு குடி அப்பெல்லாம்
நான் வளர்த்த ஆத்தாக்க தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க? எத்தனை வருஷம்? 5 வயசு 6 வயசு வர நான்லாம் சத்த பால் குடிப்பேன், சத்த போய் விளையாடுவேன். சத்த பால் குடிப்பேன், எத்தனை உணவு இருந்தாலும் சரி தாய்ப்பாலுக்கு ஈடாகாது, அது தெரிஞ்சுக்க. அதே மாதிரி ஆம்பளை ஆள் நிறைய ஆள் பித்து கொண்ட மாத்திருவேன், லூசு மாத்திருவேன், ரோட்ல பேண்ட் சட்டை இல்லாம இருப்பேன். ஆமா, ஒரு பெண்ணு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கல தவறான கண்ணோட்டத்தில் ஆம்பளை பார்க்கவே மாட்டேன். அதே எங்க ஆண் இருக்கான். அது வேற எப்படி வேணாலும் செய்வேன். ஒரு பெண்ணு தாய்க்கு குழந்தை கொடுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவே மாட்டேன். அதே அந்த ஆம்பளைகிட்ட உள்ள பழக்கம். எல்லா ஆண்களையும் சொல்லாத, சில ஆண்கள் சொல்லாதீங்க. எல்லாருமே எல்லா ஆண்களும் கிடையாது. என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். நீங்க மத்த நேரம் வேணா பாப்பேன். நாங்க குடிக்கிறோம் மட்டும் எங்களை சொல்லாது, தயவு செய்து சொல்றேன். 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் குடிச்சோம். இப்ப நீங்க அப்படியா இருக்கிய? குழந்தை வந்து 4 நாளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறேன். 5ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிட பாட்டுல. என்ன பாட்டுல? அப்ப வச்ச பாட்டில் தான் பங்காளிய பாலை கட்டவுலாம் பாட்டிலோட திருறாங்க. பாலை கட்ட எது கட்டினது? பாலத்துக்கு கீழே தண்ணி போகும்னா தேவையில்லாம அனாவசியம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ இப்ப எதுக்கு வந்த? இந்த பாலை கட்ட எதுக்குடா கட்டுறது? தண்ணி கீழே போறதுக்கு. இப்ப பாலை கட்ட கட்டி தண்ணி மேலதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அனாவசியம் பேசிக்கிட்டு வந்ததுல இருந்து சரக்க பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. கீழே வெறும் பாட்டில் தான் கிடக்கு. இப்ப நான் யாவரம் பாக்குறேன். யாரும் தெரிஞ்சு சொல்லுங்க. இழந்த பலா பொடி சக்க சவந்த பலா நீங்க எழுந்த பழம் வைக்கிறீங்க. ஆமா, நான் எழுந்த பழம் மாதிரியே தெரியலையே. ஏங்க கொமட்டி காய் மாதிரி இருக்கு. என்ன காய்? வர நல்ல வேலையா அன்னைக்கு ஒரு டான்ஸ் வந்துச்சு, தர்பூசணி. இந்த வார்த்தையை நான் கேட்டு புளிச்சு போனேன் தெரியுமா? நான் என்ன தெரியுமா? புளியம்பழம். அம்மா புளியம்பழம் கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் கையில் பிடித்தால் பலவலன்று இருக்கும் பழம் புந்தை கண்டால் உபக்கன்று போகும் பழம். நீங்க புளியம்பழம் பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? பிடிச்சி புளிய குழம்பு வச்சிருக்கேன். கிளம்பி வச்சிருப்பேன். நான் புளியில கொட்டை தனியா வந்துரும். இருந்தாலும் நீ புளியம்பழத்தை சொல்லல, நீ வேற ஏதோ கொட்டை. நான் புளியம்பழத்தை உன்னிட்ட பார்த்து நடந்துக்கிறோம். இது அது பெட்டி கார் வச்சிருக்க போல. என்ன தெரியுமா? அதுதாம்மா இருதேல முனிய 2 பக்கம் பணம் எனக்கு பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு டப்பா இருக்க. இது அது மிருதா கார் வச்சிருக்க தெரியுமா? அது கண்டம் கருவேன். அதுதான் அப்படி மிருதங்கத்தே அந்த அடி அடிக்கிறான்னு மத்துக்க. இது ஆல்ரவுண்ட் கார் வச்சிருக்கு தெரியுமா? அது கொம்பேரு முக்கியம். இது தாள கார் வச்சிருக்கு தெரியுமா? அது தண்ணி போட்டா கொலையா கொண்டு கடல் பாறை. எங்க ஊர் தொண்டி தனியத்தூர். அதனால நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நானும் வியாபாரம் பாக்குறேன். அரிசி விசிறுக்கடுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிறுக்கடுத்து சிங்கார் பொட்டு வச்சு அம்மா வாமா 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 நீ ஒரு தடவை வாமா வாமா. ஆகா, அப்ப பாதாம வேலை செய்திரும். அத்தடா ஒரு மாமா. பாதாம் பிஸ்தா வேலை செய்துடா. போக வேணாம். அம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா
மரம் இங்கே பிறகு 10,000 நானே தலையிலே விழுக விட்டுனா கீழறங்கி டேய் உனக்கு அத்தடா அந்த யார சத்துனாரத்துல அழகான பறந்து வரும் காலை குடுவே அடி அம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா கண்டுக்காம போகிறீங்க கண்டுக்காம போகிறீங்க கலந்து போயிருமா சொல்லத்தா போயிருமா சொல்லத்தா படுத்தா உறக்கவல்ல பாய் வெறுத்தா தூக்கம் இல்ல அது சட்டனு கிளம்பு வாடி சங்கலை விட்டுக்கொள்ள எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே எங்கு புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே தங்கம் தங்கமே அதையில பறந்து பேராமலே யார தங்கமே அதையில பறந்து சாப்பிட்டு கைகாலி சந்தைக்கு போய் வாழ கொள்ளு சந்தைக்கு போய் வர முழு உணவன பறக்கானவே ரத்தினமே கண்ணம் உணவன பறக்கானவே ரத்தினமே கண்ணம் உணவன பறக்கானவே ரத்தினமே கண்ணம்மா எங்கு புகழ் துவங்க நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் லவ் காதல் காதல் எப்படி காதல்னா கருப்பா இருக்கும் கருப்பா இருக்குமா எங்க உங்க காதலை காட்டுங்க பாப்பா காதலை காட்டவா ஆமாங்க எப்படி என் மேல காதலை சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு மனசை திறந்து காதலை காட்டணும்னா ஒரு 1/2 மணி நேரம் மனசை திறந்து காட்ட சொன்னேன் உங்களை காதல் பண்ண என் காதல் எப்படி தெரியுமா எப்படி
இருக்கணும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? உன்னை தொடாதது ஒரு பெருமையாகுமா? தாமரே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு கண்ணே, தேகம் தேடும் காமம், தெய்வம் தந்த காதல். செயல் ரெண்டு போடு, அதுதான் ரெண்டு பாடு. ஓடு போடு, உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி என்னை தூண்ட மாட்டேன். அது இரவிடாமலும் அகப்படாமல் கட்டி பூவெனி கையாளமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும்? கிளைகள் கொஞ்சம் சாய்ந்தால் கிளைகள் தாக்க வேண்டும். கிளைகள் கொஞ்சம் சாய்ந்தால் தாக்க வேண்டும். ஓடு போடு, தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். அதை விடாமல் படாமல் பூவெனி கையாளமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? உன்னை தோடாதது அது பெருமையாகுமா? சொல்லாமலே அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? உங்க காதல நீங்க சொன்ன உடனே உங்க காதை எப்படி காது சொல்லுங்க எனக்கு வந்துருச்சு. போடுங்க. அதனால தான் போடுறேன். தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தாமர புத்திருச்சே மாமா தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீரே. தாமர புத்திருச்சே மாமா மேலம் கட்டி தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும்
சாதி அதெல்லாம் பேசிக்கிட்ட மாமன் தரல் வீராட்டத்து தோழே தங்க தோழே சேவை என்ன கேளு படகுள்ள நானும் விவரம் கேட்க வேண்டும் கண்ணாலே அமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீரே இப்படித்தான் நம்ம காதல்